ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ ரீசெண்டாக என்னென்ன நியூவான ஹாலிவுட் சைட்லேருந்து மெயினான முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. அது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம காட் ஆஃப் வாரோட லைவ் ஆக்ஷனான சீரிஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம ப்ரைம் வீடியோ தான் வந்து இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதில் ஒரு முக்கியமான கேள்வி வந்து கிரெட்டோஸோட கேரக்டர் யார் நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு ரூமர் அண்ட் டாக்காக வந்து நிறைய பேர் ட்ரிபிள்ஹெச்லேருந்து யாரையும் சஜஷன்ஸ்லாம் நிறைய வந்துருந்தது. பட் இப்போதைக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இவர் தான் நம்ம ரியான் ஹர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அண்ட் யார் இவர் தான் நானும் பர்சனலி அவரை வேற எங்கேயோ பார்த்ததில்ல. பட் நம்ம ஒரிஜினல் நம்ம காட் ஆஃப் வார் ராக்னரோக் கேமில் பார்த்தீங்கன்னா தாரோட கேரக்டர் வந்து இவர் நடிச்சிருப்பாராம். அண்ட் அதுதான் கொஞ்சம் பீக்காக இருக்குது. கேமிங் கம்யூனிட்டி வைஸ்லேயே வந்து அவங்க எல்லாரும் அக்செப்ட் ப்ளஸ் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆட்டோமேட்டிக் ஏன்னா கேமிங் சைட்லேருந்து தான் கொஞ்சம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்தால் தான் என்கிட்ட ஒரிஜினல் லைவ் ஆக்ஷன் நல்லபடியாக இருக்கும். அண்ட் இப்போ அவங்களே கொஞ்சம் பாசிட்டிவான இது தரும்போது கண்டிப்பாக இந்த சீரிஸ் நல்லபடியாக தான் இருக்கும்னு நம்புகிறோம். பை த வே ப்ரைம் வீடியோ இன்னும் நிறைய கேம் சீரிஸ்லாம் கொண்டு வராங்க. அண்ட் நல்லதையாக காட் ஆஃப் வாரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஆகுங்க. ஏன்னா கேம்லேயே வந்து அவங்க பயங்கரமான விஷுவல் ஸ்டோரி லைனோட கொண்டு வந்திருப்பாங்க. அதே தான் இப்போ நம்ம லைவ் ஆக்ஷனில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பிளஃப்னு சொல்லிட்டு ஒரு மூவி மெயினாக உள்ள நம்ம பிரியங்கா சோப்ராவும் அண்ட் நம்ம கேர்ள் அர்பனும் உள்ளே இருக்காரு. அவரே தான் நம்ம புச்சரே தான். அண்ட் பை த வே இந்த மூவியும் அகைன் நம்ம ப்ரைம் வீடியோவும் கொண்டு வராங்க. February 25th தான் ரிலீஸும் ஆக போகுது. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஆகும்போது ஓகே பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் மாதிரி இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது வரும். அப்புறமா போகிற என்ன ஓவர் ஸ்லாஷ்டாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஸ்லாஷ்டாக வந்து இந்த வாட்டி ஆக்கியிருக்காங்க. அதுவும் மெயினாக பிரியங்கா சோப்ரா தான். பட் இன்கேஸ் இந்த படத்தை இன்னும் தெரியாமல் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரைம் வீடியோ இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. அது முன்னாடியே தந்துருந்தா நம்ம 2026 ஒரு லிஸ்ட்டில் நான் உள்ளே ஆட் பண்ணியிருப்பேன். நல்ல விஷயம் என்னன்னா தமிழ் டப்டியும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போதைக்கு ஒரு செம்ம பெரிய லெவலான ஒரு ரூமராகவும் சொல்லலாம், சில இடத்துல கன்ஃபர்மேஷனும் தந்துட்டாங்க. வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஹென்ரி கேவில் இஸ் இன் எம்சியூன்னு சொல்லிட்டு. இது கேட்டோன்னே நானும் சமஷாக வரேன். உண்மையாவா எம்சியூலையா? அதுவும் மெயினாக என்ன கேரக்டராக வந்து பியாண்டரோட கேரக்டர். ஸோ பியாண்டர் பார்த்தீங்கன்னா என்டையர் அது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டி மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி நான் எம்சியூவில் ஒரு டாப் மோஸ்டான பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பியாண்ட்லாம் நல்ல டாப் மோஸ்ட்டில் இருக்கார். அந்த ஒரு கேரக்டராக தான் ஹென்ரி கேவில் நடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரூமராக தான் வந்திருக்கு. ஸோ சில இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்களாம் ஆர்டிக்கலே அப்படியே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் அஃபிஷியலான எங்கே ஒரு அப்டேட் வரலையா, அதனால தான் நானும் இது இன்னும் கொஞ்சம் ரூமர் சைட்லேயே கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நல்ல ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் வந்து டோட்டல் 3 hours 45 minutes டியூரேஷனும் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய மூவியா? ஆனால் ஆக்சுவலி நீங்களும் யோசிச்சு பாருங்க, எத்தனை கேரக்டர்ஸ் அவங்களே அந்த ஒரு டீசர்லேயே வந்து 4th டீசர் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வக்காண்டாவும் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்லாம் மீட் பண்ணுற மாதிரி. சில பேர் அதை பார்த்து ப்ரோ ஃபேக் ப்ரோன்னு சொல்கிறாங்க. அது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க, இதுக்கு மேலே என்ன? அண்ட் இன்னொரு 5th வேறு வரப்போகுது, அது எப்போ வரும்னு தெரில. பை த வே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டூம்ஸ்டேக்காக நல்ல ஒரு ஹைப்பை ஏற்றிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரைம் வீடியோ தெரில பேக் டு பேக் பயங்கரமான ஒரு ஃபார்மில் வந்துட்டாங்க. என்ன இப்போ நம்ம யங் ஷெர்லாக்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸையும் உள்ளே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸ் March 4th ரிலீஸ் ஆக போதான். ப்ரைம் வீடியோவில் வீக்லி ஒரு எபிசோடாக தான், டோட்டல் 8 எபிசோடு இருக்க போகுது. அண்ட் என்ன ப்ரோ இது யங் ஷெர்லாக்னா, நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, ஆல்ரெடி நம்ம முன்னாடி மூவியாக பார்த்துருப்போமே. அதே தான் இப்போ நம்ம யங்கர் வெர்ஷன். அவர் வந்து சின்ன வயசுலேருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஸ்டோரியை கவர் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரோ இது வந்து நம்ம மூவியோட கனெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது டோட்டல் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்லோனா அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம எப்படி என்னோட ஹோம்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸோட ஒரு யங்கர் வெர்ஷனில் என்ன நடந்திருக்கோ அந்த ஒரு ஸ்டோரியை பார்த்துடலாம். ஸோ நீங்கள் மூவி ஏதோ பார்க்கலனாலும் பிரச்சனை கிடையாது, டேட்டா நம்ம சீரீஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இது கூட நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி மம்மியோட இன்னொரு நியூவான ஒரு மூவி கொண்டு வராங்க ஃப்ரம் நம்ம லீ க்ரானின்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மூவி கூட April 17th தான் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆக்சுவலி மம்மியோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான். அந்த டைம்லலாம் வந்து 90s டைம்லலாம் அதான் ரொம்ப பீக்காக இருந்தது. லைக் அந்த விஎஃப்எக்ஸாகவும் சரி, அந்த ஒரு ஹாரர் எலிமெண்ட், அட்வென்ச்சர் எலிமெண்ட் தான் நல்ல ஒரு ஹைலைட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் மம்மியோட ஃப்ரான்ச்சைஸே லைக் காணாமல் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டாம் க்ரூஸ் வந்தார். பட் அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் எடுக்கலன்னு டோட்டல் அதையும் வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பி இது நியூவாக த மம்மி மூவின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. நிறைய கொஞ்சம் அரபிக்கான டீகோடடான சில விஷயங்கள்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. பட் நான் இதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நல்ல விஷயம் என்னென்னா இதுக்கு April 17th ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் எத்தனை மூவிஸ் வரப்போகுதுன்னு தெரில, எல்லாமே பெரிய லெவலாக இருக்குது.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒன் பீஸோட சீசன் 2ஓட ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லைக் அது ஒரு நியூவான ட்ரெய்லர் மார்ச் 10 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த நியூவான ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கலாம்னா அப்படியே பார்த்துருங்க. ஆல்ரெடி நான் அனிமே கவர் பண்ணதுனால உள்ள என்ன நடக்க போகுது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நானும் கொஞ்சம் எக்ஸைட்டட் இருக்கேன். ஏன்னா லைவ் ஆக்ஷனில் எப்படியா காமிக்க போகிறீங்க, சில விஷுவல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கும் செம்ம டவுட்ஸாக இருக்குது, அது எப்படியா காமிப்பீங்கன்னு. ஸோ அதுக்காகவே நான் என்டையர் இந்த லைவ் ஆக்ஷனான சீரிஸ் நான் டெஃபினட்டாக பார்ப்பேன். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒன் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமே. நானும் ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் வந்து 1100 எகெட் ஆர்க் வரைக்கும் நான் ஃபுல் கவர் பண்ணியிருக்கேன். அது ஈவந்தோ ஃபுல்லாக பார்த்தவரை அந்த ஸ்டோரி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக என் மைண்டில் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய அட்வென்ச்சரஸான விஷயங்கள் இனிமே தான் நடக்க போகுது. ஈச் எபிசோட் தரமாக இருக்கும். அது 100% ஷுவர் இப்போவே சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சோஃபி டர்னர். ஸோ யார் இவங்கன்னா, நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வர ஒரு முக்கியமான ஒரு மெயினான நம்ம ஸ்டார்க் ஃபேமிலியோட ஒரு மெம்பர் வந்து இப்போதைக்கு நம்ம லாரா கிராஃப்டோட கேரக்டராக நடிக்க போகிறாங்களாம். எஸ் கைஸ், நம்ம டாம் ரைடரோட லைவ் ஆக்ஷனான சீரீஸ் வருது. இது கூட வேறு யாரும் கிடையாது, நம்ம ப்ரைம் வீடியோ தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் தரல அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக கொஞ்சம் டிவைடடாக இருக்குது. ஏன்னா இந்த லாரா கிராஃப்டோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பயங்கரமாக இருப்பாங்க. ஈவன் அது கேம்லேயும் சரி அண்டு அது நம்ம ஆல்ரெடி மூவியாகவும் பார்த்துருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தாங்க. பட் இப்போதைக்கு நம்ம சோஃபி டர்னர் வந்து அவ்வளோ அந்த மார்க்கில் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்கோட வந்திருக்கு. எனக்கே பர்சனலி கொஞ்சம் அப்படி தான் இருந்தது, இல்லையே, ஏன்னா அது ஒரு ஃபிசிக்கே கொஞ்சம் அவங்க வேறு லெவலில் இருக்குமா. ஸோ அதனால் இந்த இன்டர்நெட் ஃபுல்லாக கொஞ்சம் டிவைட் ஆகிருக்கு. உங்களோட என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். பை த வே சீரியஸாக தானே வருது, பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம காட்ஜிலாவும் காங்கும் வர்சஸ் நம்ம டைட்டன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோட ஒரு சின்ன டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் கிடையாது, நம்ம மொனார்க்கோட சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. February 27 தான் மெயினாகவே ஆப்பிள் டிவி சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரோ என்ன ப்ரோ இதுனா, ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறோம், நம்ம மான்ஸ்டர் வேர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா அதை டெவலப் பண்ணிட்டாங்க. இல்லை நீங்கள் காட்ஜிலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம காங்கோடையும் நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. அண்ட் காட்ஜிலா எக்ஸ் காங் வர்சஸ் காங் அந்த மாதிரிலாம் சூப்பராகவே நல்லபடியாக அந்த என்டையர் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. இது நடுவில் சில முக்கியமான ஈவெண்ட் ஸ்டோரி எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் கேப்பு மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மொனார்க் யார் ப்ரோ அவங்க, ஸோ அதுக்காகவே தனியாக ஒரு சீரீஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 தமிழ் டபுள் கிடையாது, வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. பட் உங்களுக்கு மாஸ்டர் வேர்ஸ் பிடிக்கும்னா டெஃபினட்டாக அந்த சீரீஸை பாருங்கள். இப்போ சீசன் 2ம் அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டு February 27 ரிலீஸ் ஆக போது. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புது டைட்டன் எக்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. 2 கண்ணு மேர்ஜ் ஆகி வேற இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால இது இன்னும் நல்ல பெரிய லெவல் அண்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்க போகுது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் குளோப்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அவார்ட்ஸ் ஆட்டம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதில் நிறைய பெரிய பெரிய லெவலான மூவிஸ் இதெல்லாம் நான் எதிர்பார்த்துருந்தேன், கண்டிப்பாக இதுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. சில கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சின்னர் மூவி நல்லாவே அவார்டு வாங்கியிருக்கு. பெஸ்ட் சினிமேட்டிக்லேருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அச்சீவ்மெண்ட்லாம் ஒரு அவார்டுன்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக ஒன்று தந்திருக்காங்க. பெஸ்ட் ஸ்கோர், ஏன்னா பின்னாடி நீங்கள் அந்த மியூசிக் கேட்டிங்கன்னா அதுதான் சின்னர்லேயே ஹைலைட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் 200% வேலிடாகவும் வந்தது. நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அனிமேட்டட் மூவின்னு சொல்லிட்டு நான் டீமன் ஸ்லேயருக்கு தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். பட் ஃபைனலி K-pop Demon Hunters வின் பண்ணியிருக்காங்க. புரியுது, அவங்க பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டாங்க. அது ஒரு மியூசிக்கலான மூவி, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பட் ஒரு ஹை லெவலான அனிமேஷன் எடுத்தோன்னா நம்ம டீமன்ஸ்லேயே தான் அந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் அந்த ஒரு முக்கியமான ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அது எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம அடோலசன்ட் சீரீஸும் அகைன் நம்ம பெஸ்ட் லிமிடெட் சீரீஸு, சப்போர்ட்டிங் மேல் ஆக்டர்ஸ், ஃபீமேல் ஆக்டர்ஸ், மெயினான லீடு எல்லாத்துலேயும் நம்ம அடோலசன்ட் சீரீஸ் தான் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. ஆல்ரெடி அந்த சீரீஸ் பார்க்கும்போது ரிவ்யூ தரும்போது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக இதுதான் எத்தனை அவார்ட்ஸ் வாங்க போகுதுன்னு பாருங்கள். இன்னும் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு நம்ம அடோலசன்ட் சீரீஸ்க்காகவே. அண்ட் நம்ம இன்னொரு மூவி நம்ம ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் தான் வந்து பெஸ்ட் பிக்சர், அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காமெடி கான்செப்ட் ஆன இதில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவார்ட் தந்திருக்காங்க. பை த வே அது 200% வேல்யூ. இன்னும் நிறைய மூவிஸ் அண்டு சில எல்லாம் ஹானரபிள் மென்ஷன்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. பட் எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ண முடியல. ஆனால் இப்போதைக்கு கோல்டன் குளோப்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக இதுக்கெல்லாம் அவார்ட் தந்திருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இதெல்லாம் சில முக்கியமான மெயினான அப்டேட்ஸ் அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்பவும் போல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி மறக்காமல் லைக்கும் பண்ணிருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Clear Tamil Dub. See you in next video. Bye guys.